தமிழக மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் சரத்குமார் பதவி விலக கோரி தென்காசியில் புதிய பேருந்து நிலையம் முன்பு திமுகவினர் நடத்திய இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார், சட்டமன்ற உறுப்பினர் கலை கதிரவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். போராட்டத்திற்கு காவல்துறையின் அனுமதி பெறப்படவில்லை என போலீசார் தடுத்து நிறுத்தியதால் திமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட முயன்றதாக எம்பி, எம்எல்ஏ உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர். ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஆனால் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படவில்லை. திருவாரூரில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்ட திருமண விழாவில் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. முன்னாள் அமைச்சர் மதிவாணன் இல்ல திருமண விழாவில் மணமகள் அறையில் வைக்கப்பட்டிருந்த 1 பவுன் தங்கச்செயின், 1.5 கிராம் தோடு மற்றும் கைப்பை மாயமானதாக பெண் ஒருவர் காவல்துறையில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் திருமண விழாவில் கேட்டரிங் பணியில் ஈடுபட்டிருந்த 23 வயதான ஜனார்தனன் மீது சந்தேகம் கொண்டு விசாரணை நடத்தினர். முதலில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த அவர் பின்னர் நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அவரிடமிருந்து திருடப்பட்ட நகைகள் முழுமையாக மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட ஜனார்தனன் மீது ஏற்கனவே பல திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. திருட்டை அரங்கேற்றிய பிறகு எந்தவித பதற்றமும் இல்லாமல் திருமண மண்டபத்திலிருந்து வெளியேறி நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகி சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலேயே நடந்த இந்த திருட்டு சம்பவத்தில் சிசிடிவி ஆதாரத்தின் மூலம் குற்றவாளியை விரைவாக கைது செய்து நகைகளை மீட்ட காவல்துறையின் நடவடிக்கை கவனம் பெற்றுள்ளது.